வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, இவனுங்க அதாவது இந்த இலுமினாட்டி அப்படிங்கிறவங்க வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. அவனுங்க தான் இந்த ஜூஸ், ஏலியன் ஜூஸ். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து முத்திரை குத்திடுறானுங்க. இவனுங்க ஒன்று எப்படி சொல்கிறது, அதாவது ஒன்று அவனுங்க சைக்கோ இல்லை தீவிரவாதி, இல்லைன்னா பொம்பளை பட்டம் கட்டுறது, பொம்பளை பொறுக்கின்னு, அப்புறம் வந்து இல்லை வேறு ஏதாவது தீவிரவாதி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்டி இண்டியனு, அந்த மாதிரி பட்டம் கட்டிட்டு எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி கொண்டுடுறானுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்ரீலங்காவில் இவர் அப்புறம் கேப்டன் பிரபாகர் அவரை கொண்டுட்டானுங்க. எப்படின்னா அப்படியே எல்லாமே தர மாதிரி தந்து அவனுங்க ஆளுங்களை உள்ளே அனுப்பிச்சி அவரை போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற அந்த மக்களையுமே கொண்டுட்டானுங்க. இதெல்லாம் பண்ணுறது வந்து இலுமினாட்டி தான். ஏன் அப்படின்னா அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் அவர் பண்ணார். ஈழத்தமிழர்கள் அப்படிங்கிறானுங்க. அது என்ன ஈழத்தமிழர், இவனுங்க என்ன சொல்கிறது ஈழத்தமிழர் அது இதுன்னு. இவனுங்க எல்லாம் நல்லவனுங்க மாதிரியே பேசுவானுங்க, எல்லாருமே அடிச்சுப்பானுங்க. அப்படியே திமுக அதிமுக, நான் வந்து பிஜேபி, அது இது எல்லாம் ஒன்று தான், ஒன்றா எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறானுங்க எல்லாத்தையுமே. இவனுங்க அப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள், அதாவது ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கா நமக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணல தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு. இந்த மாதிரி ஏற்பட்டது பண்ணுறானுங்க இவனுங்க எல்லாமே, எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க. நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க இலுமினாட்டினா ஒன்றே அமெரிக்காவில் முட்டை இருப்பானுங்க போல இருக்குது, இல்லைனா யூகே, லண்டன், இல்லை அந்த மேற்கத்திய நாடுகளில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. உலகம் பூரா இருக்கானுங்க. அவனுங்களோட அந்த அவனுங்க கே வந்து பரப்புகிறானுங்க. எப்படின்னா வாடகை தாய் மூலமாக எங்கேயாவது பெற்று அதுங்களை வளர்த்து அவனுங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அவனுங்க தான் இப்போல்லாம் நல்லா இருக்கானுங்க. அவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக அந்த கே சூனியம் வரல, சூனியம் வச்சு நிறைய பேச வைக்க முடியும், சண்டை போட வைக்க முடியும். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை, என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை, எனக்கும் என் மாமியாருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் சண்டை, என் ஒய்ஃபுக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் சண்டை, எனக்கு சண்டை. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறானுங்கன்னா, எனக்கு சூனியம் ஆல்ரெடி வச்சு நிறையா தடவை வந்து விஷம் அந்த ஒரு ஸ்மெல்லு மாற்றி மாற்றி காட்டிகிட்டே இருப்பானுங்க. நான் எதாவது சாப்பிடுவான ஸ்மெல்லு வேறு மாதிரி எனக்கு வரும் சூனியத்தில். அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணானுங்க போல இருக்குன்னு நினச்சி விஷத்தை குடிச்சிட்டேன் 2 தடவை. 2 தடவையுமே எனக்கு ரொம்ப ப்ளட்டெலாம் ஒரு மாதிரி கிளாட் ஆன மாதிரி ஆகி ரொம்ப நெஞ்செலாம் பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு வலி வர வைக்க முடியும். இந்த மாதிரிலாம் ஏற்பட்டது பண்ணுறானுங்க. இப்போயுமே எனக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ ஸ்ரீமுகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மருந்துலையோ இல்லை அவங்க கொடுக்குற டீ காஃபிலையோ இல்லை அவங்க வாங்குகிற பால்லையோ இல்லை மாத்திரையிலையோ இல்லை அவங்க வாங்குகிற அந்த மளிகை சாமான்லேயோ விஷத்தை கலந்து கொடுத்து அவங்கள கொண்டுடுவாங்களோ, இல்லை எனக்கு விஷம் கொடுத்த மாதிரி டீயில் கலந்து இந்த மாதிரி என் அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா என் மாமியார் என்னோடய ஒய்ஃபுக்கு கொடுத்துருவாங்களோங்கிற பயம்லாம் எனக்கு இருக்குது. என் பையனுக்குமே பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி செம்ம ஜுரம், என் மாமியாருக்குமே செம்ம ஜுரம், பல்ஸ்லாம் டவுன் ஆகிடுச்சு, அவங்களுக்கு லோ பிபி இருக்குது, முட்டி வர தேஞ்சிருக்கு. அதெல்லாம் இவனுங்க தான் சூனியத்தில் பண்ணானுங்க. எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்ட டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதே மாதிரி நான் எங்கே வேலைக்கு போனாலும் முன்னாடிலாம் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்போலாம் இவ்வளோ டார்ச்சர் என்னை மட்டும்தான் பண்ணுவானுங்க. இப்போ வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுறானுங்க. நல்லவங்க அங்கே யாரோ அவங்கள வச்சு என்னை திட்டுறது, அடிக்கிறதுனா அடிக்கிறது கிடையாது, வேலையில் போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இதை பண்ண அதை பண்ணு மார்க் அடிக்கிறது, அப்புறம் அவங்கள வச்சு திட்டுறது, இது பண்ணுறது, அவங்கள கொண்டுடுவாங்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னென்னா அவங்களோட டியர்ஸ்ட்டு சொந்தம் யாரோ அவங்க எல்லாரையும் படுக்க வச்சுருவானுங்க, இல்லை பல்ல பிடுங்கிறது, இல்லை அவங்கள கொண்டுவிடுன்னு மிரட்டி என்னை வேணுன்னே டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏற்பட்டது பண்ணுறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போயுமே அவனுங்களோட பிளாட் என்ன அப்படின்னா, என்னை இலுமினாட்டின்னு எழுதணும், என்னை கேன்னு எழுதணும், நான் ஒரு ஏலியன் ஜூஸ்னு எழுதணும் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. நான் இன்னும் யார்ட்டையும் பணம்லாம் வாங்கலை, நான் இன்னும் இலுமினாட்டி கூட ஜாயினும் பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை கொடுங்க, என்னை விட்ருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து இதில் போராடி நான் எவ்வளோ பார்த்துட்டேன். என் 10 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் நிம்மதியாக இருந்து, நான் நிம்மதியாக தூங்கி, நான் நிம்மதியாக வாழ்ந்தே பல வருஷம் ஆகிடுச்சி, 10 வருஷம் ஆகிடுச்சி. கிட்டத்தட்ட 2016 நான் எம்பிஏ முடித்த கையோட நான் பெங்களூரில் ப்ரைம் சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அப்போலேருந்தே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட இப்போ 2025, இன்னும் 1 வருஷம் வந்துச்சுன்னா 10வது வருஷம் வந்துடுச்சுன்னா என் 10 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் ஏஜ் பார் ஆக போகுது, கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ஆல்ரெடி. என் வயசு 34 இப்போ.
35 வரப்போகுது. வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி என்னை யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவனுங்க பிளாக் மார்க் அடிச்சிட்டானுங்களா, இல்லை வே என்னை எடுக்கிறது எல்லாமே வேணும்னே ஏதாவது பிரச்சனை உள்ள இடத்துல தான் எடுக்கிறானுங்க. இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சேன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பித்து ஏதாவது பீத்துன்ட்ருக்கானுங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்றும் ஒத்தை கொத்த மோதுங்கடா சூனியம், ஊர் முன்னாடி ஒத்தை கொத்த வச்சுப்போம் அப்படின்னு. அதெல்லாம் விட்டுட்டு வேணுன்னே என்னை வேலையில் போட்டு அடிக்கிறது. வேலையில் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹூண்டா யஷ்வாவில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ கார் வந்து வேணும்னே சர்வீஸ் பண்ணுற ஆளுங்களெல்லாம் தூக்கிட்டு, இல்லை வாட்டர் வாஷ் ஒழுங்காக பண்ணாமல் இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனை பண்ணி என்னை வேணுன்னே அங்கே வந்து தொடச்சி கொடு, நீ அட்வைசர் தானே, நீ ஏன் பார்க்கல, அப்புறம் வேணுன்னே வண்டி மேலே வண்டி அனுப்புகிறானோ, கரெக்டாக பிரச்சனை உள்ள வண்டியை என் தள்ள கட்டுவானோ, இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. என் வாழ்க்கையே ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அதனால் நான் சரி விலகிடலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் கேஸ் யூனிவரில் அவனுங்க தோற்றுட்டானோ. கிட்டத்தட்ட 6.11வது வருஷம் வரப்போகுது. 6.11 மாதம் ஆக போகுது. இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா 7வது வருஷம். 7 வருஷமே என் பீத்தின்ட்டுருக்கானோ கிட்டத்தட்ட. எனக்கு இப்போ குழந்த இருக்குது, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, என்னோடய மாமியார் இருக்காங்க. எனக்கு அவங்க ஆக்சுவலாக என் மாமனாரை கொண்டுட்டானுங்க, பித்தப்பையில் கல், ஆனால் நெஞ்சு வலி வர வச்சு கொண்டுட்டு. இந்தமாரி நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சே என்னை கல்யாணம் பண்ணி என் மாமனாரை எங்கள் அப்பாவை கொண்டுட்டல நீனு அப்படின்லாம் சொல்லி ஏற்பட்ட பிரச்சனையில் நான் இருக்கேன். இதில் எங்கள் அப்பா அம்மா வேறு அங்கே இருக்காங்க, அவங்கள கொண்டுடுவாங்கிறானுங்க, எங்கள் அக்காவை கொண்டுடுவாங்கிறானுங்க, என் ஒய்ஃபு என் பையனை கொண்டுடுவாங்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க, அவனுங்க கொடுக்குற சாப்பாடில் அவங்க ஆக்சுவலாக என் மாமியாரில் முடியல, அதனால் சாப்பாடு வெளில வாங்குகிறோம், அதில் விஷம் கலந்து கொடுத்து எங்கள் எல்லோரையும் கொண்டுட்டு அவங்களுக்கு வந்து சின்ன கல்யாணம் ஆனதுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்க தான் விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க, நான் தான் கொண்டுட்டேன், அவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்டது எழுதி வச்சுருக்கானோ, பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னா, இலுமினாட்டிலாம் யாருங்கிறது நீங்கள் செக் பண்ணணும், அவங்கேவா இல்லையான்னு. எனக்கு வந்து சூனியம் வச்சு என் மூளையை கட்டிடுறானுங்க, மொத்தமாக கட்டிட்டு எனக்கு யோசிக்கவே முடியல. அதே மாதிரி என் கண்ணெலாம் தூக்கம் இல்லாமலாம் ரொம்ப நாள் நான் இருந்த காலங்கள்லாம் இருக்குது. சில நேரம் நான் போதையில் உளறேன், இல்லை நானே சூனியம் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், நானே ஒரு ஏலியனு, நானே ஒரு அலிப்புண்டகியே, அவனே புதுசாக ஜாயின் பண்ணதுனால எல்லாத்தையும் போட்டு விட்டுட்ருக்கான் அப்படிலாம் சொல்கிறானோ. கே, பைசெக்சுவல், ஏலியனு, அது பொம்பளை பொறுக்கி, இன்னும் என்னென்ன தீவிரவாதி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறானுங்க, நான் டெரரிஸ்ட்டு, இன்னும் நிறையா. அப்புறம் வந்து என்ன சொல்கிறானுங்க, அந்த இலுமினாட்டி குரூப் எல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு திட்டம் போட்டிருக்கானுங்க, அந்த திட்டத்துக்கு நான் வந்து துணை போய் அதுக்காக இதை கொண்டு வந்து இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேங்கிறானுங்க. அவனுங்களோட பிளாட்டே என்ன அப்படின்னா, அவனுங்க ஒரு பி குரூப்பு, அந்த பி குரூப் வந்து வீக்கான ஆளுங்க, அவனுங்க தான் இந்த ரூல்ஸுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ரூல்ஸை மீற எல்லாரையுமே கொண்டுட்ருக்கானுங்க. 9 உழைக்கிறதுக்கு தெம்பு புண்டை இல்லாமல் உட்காந்து திங்கிற குரூப் அவனுங்க தான், பேங்கர்ஸு, அவனுங்க தான் எலைட் பேங்கர்ஸ், அவனுங்க தான் எல்லாத்துக்குமே இது. என்ன சொல்லதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க கூட நான் துணைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறானுங்க, நான் பணம் வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் கேட்ட பணம் வந்துடுச்சு அப்படின்னா என்னால் நான் ஒரே ஒரு செகண்டுக்கு ₹1, அந்த இதில் ₹1 செலவு பண்ணேன்னா இந்த உலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உட்காந்து திங்கலாம் உலகத்தில் இருக்கிற மக்கள். அவ்வளோ பணம் நான் இதில் ஜெயிச்சேன்னா தரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், கேஸ் யூனிவரில் ஜெயிச்சா. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானுங்க. நான் வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, இந்த திருநங்கைகள், அப்புறம் வந்து இந்த முதியோர்கள், அனாதை, அப்புறம் வந்து இந்த கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்க இவங்க, அப்புறம் வந்து இந்த 100 நாள் வேலையில் இந்த 90% மக்களை தத்தெடுத்து அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அட்லீஸ்ட் 6 மாதம் 1 வருஷமாவது ரெஸ்ட்டு கொடுத்து ஒழுங்கான சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து நிறையா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம், பிறந்தவுடனே நம்ம கையில் கிடையாது, நம்ம இந்த ஜாதியில் தான் பிறப்போம், இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறப்போம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஒரு முத்திரை குத்திடுறானுங்க உடனே, இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் வந்து இந்தியனு, இவன் வந்து தமிழ்நாட்டுக்காரன்
அப்படின்னு பிரித்து பிரித்து வைக்கிறானுங்க. நம்மலாம் மனுஷங்க, அவனுங்க ஏலியன்னு. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதி வெறி பிடிச்சால இது வந்து ஒரு ஜாதி கலவரமாக மாற்றலாம்லாம் பார்க்குறானுங்க. நான் வந்து போன இடத்துலலாம் பொம்பளைங்களை கேட்குறேன் அப்படிங்கிறானுங்க. அதை நான் ஏன் உட்காந்த இடத்துல கேட்க மாட்டேன்னா? அனுப்புகிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சால் நான் ஏன் வீட்டில் உட்காந்தே அனுப்புகிறாங்கன்னா சொன்னப்போ போகிறானுங்க. அது மாதிரி போட்டு அவனுங்க அவனுங்களோட எண்ணமே என்ன அப்படின்னா டெவிலு அப்படிங்கிறானுங்க. அவனுங்க டெவிலும் கிடையாது, ஒரு பூலும் கிடையாது, அவனுக்கு பொட்டப்பெல்லும். அவனுங்க எப்படியாவது இந்த உலகத்தை அழிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறானுங்க. இந்த மேட்ரெல்லாம் நான் வந்து ஏஐயில் வேறு மாதிரி பேசி நான் தான் அந்த ஹெல்மெட் ஹெட்டுன்னெலாம் சொல்லி போடுவேன். அப்புறம் வந்து நான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு என்கிட்ட பிளாட் வச்சுருக்கானுங்க. எப்படின்னா இந்த நேருவுக்கு வந்து பொம்பளை தான் வீக்னஸ்ஸு, அவங்களுக்கு கூட்டி கொடுத்து கடைசியில் நேருவை கொண்ட மாதிரி உன்னை கொண்டு விடுவோம், நீனும் அந்த மாதிரி உனக்கு பொம்பளையை கூட்டி விடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏற்பட்ட கதையை எழுதி வச்சுருக்கணும். எப்படி வேணாலும் எதை வேணாலும் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணாலும் கலவரம் பண்ணாதீங்க. கலவரம் பண்ண வரவனுங்களை பிடிங்க. இவனுங்களை பிடிங்க. இலுமினாட்டியை பிடிச்சி விசாரிக்கணும் நீங்கள் தான். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து சூனியம் வச்சுருக்கானுங்க. வச்சுக்கிட்டு வேறு எதை வேணாலும் வச்சு காட்ட முடியும். எது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னுலாம் வச்சு காட்ட முடியும். அதாவது நான் ஃபீல் பண்ணுறதை உங்களுக்கு வச்சு காட்ட முடியும். கடவுள் போரில் அதை மாற்றிலாம் விடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஏப்டது பண்ணணும். அவனுக்கு சரியான 9 கடைசியில் சூனியரில் ஒன்று ஜெயிக்கணும். நீ தோற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க என் பேத்திங்கன்னு எனக்கு தெரில. தின்னாலும் சரி விலகிடலான்னு நானும் விட்டுறான்னு கேட்குறேன். அந்த புண்டை நான் அழுதாக தான் விடுவேன், கடைசி வரைக்கும் பீத்தியும் போனாங்களும் பயங்கரமான ஆளுங்கிறானு. சூனி வச்சுட்டு பொட்டை புண்டை மாதிரி பீத்திக்கிறானு. கேட்டால் நான் ஸ்டேட்டஸ் வச்சாலும் என் பையனுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதான், மெயில் போடக்கூடாதான். அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, எல்லாத்தையும் என் தள்ள கட்டு போகலான்னு பார்க்குறானு பொட்டை போயிடும். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் பார்த்து திருந்தணும். நான் வந்து கல்கி தான், அவதாரம் தான். ஏன்னா எனக்கு பவர் கிடையாது. ஒன்று இருக்குது, ஆனால் அதெல்லாம் கட்டி வச்சுருக்கானோ. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதை வந்து ஒரு ஜாதி கலவரமாவோ, அதாவது இந்த ஜாதிக்காரனுங்க தான் பண்ணுறானுங்க, இவனுங்க தான் பண்ணுறானுங்கலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நீ யாராக வேணாலும், எந்த ஜாதியாக, நீ நல்லவனா கெட்டவனா, இல்லை நீ வந்து எனக்காக இதெல்லாம் எதிர்த்து நின்று கேட்டு நல்லது பண்ண போறியா, இல்லை திரும்ப அவனுங்க கூட சேர்ந்து கெட்டது பண்ணி நாசமாக போகிற போங்க தான் கதை. நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நன்றி.